மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் நம்முடைய என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படிங்கிற இதில் ஒரு சின்ன கேள்வி ஒரு நிறைய விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் மாணவர்களுக்கு, இந்த 6ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும், அதாவது பாவத்துவ பாவகங்களையும் கெடுதல்களை தரக்கூடிய அமைப்புகளையும் எப்போது சரிவர புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது, கமெண்டெல்லாம் பார்க்க போகிறதில்ல, அப்பொழுது உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு சில தடைகள் அமைப்புகள், நிறைவேறாத அமைப்புகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் வரும். ராகுவை ஒரு ஸ்வீட் ராஸ்கல்னு சொல்லுவேன். ராகு எல்லாவற்றையும் தடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒன்றை கூட தடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 6, 8ஆம் பாவகங்கள் கொஞ்சம் கெடுதலை தரக்கூடிய கிரகம். ஆனால் ரவிச்சந்திரன் அல்லது ரவிஷன் அப்படிங்கிற ஒரு மாணவர் போன புதன்கிழமை என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படிங்கிற லைவில் துலாம் லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும், துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும், துலாம் ரிஷபம் இந்த 2 லக்னங்களுக்கும் மிகப்பெரிய சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, மிகப்பெரிய சுபர்கள்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் 6, 8 வருவாங்க. காம்பினேஷன்ஸ் தானே ஜோதிடம். நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க குரு சுக்கிர பார்வை அமைப்புகளை மட்டும் பெற்றிருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய யோக பலன்களை அவருடைய தசையில் தருவார்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் ஆதிபத்திய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய கிரகம் ரிஷப துலா லக்கணங்களுக்கு இந்த குரு சுக்கிரன். அப்போ ரிஷப துலாம் லக்கணங்களுக்கு குருவும் சுக்கிரனும் ராகுவின் தொடர்புகளை பெறும் பொழுது அந்த இடத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முதல்ல துலா லக்கணத்துக்கு போகிறேன். துலா லக்கணம், துலா லக்கணத்தை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் அதிபதியாக குரு எப்போவுமே ஜோதிடத்தை மனித உணர்வுகளாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்கிறேன் இல்லையா. இதற்காகத்தான் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஜென்ம பகை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே நல்லவங்க, 2 பேருமே கத்தியால் எடுத்து வெட்டிக்க மாட்டாங்க. செவ்வாயும் சனியும் சூரியனும் சனியும் வேறு மாதிரியாக இருப்பார்கள். உண்மையை சொல்லப்போனால் செவ்வாயும் சனியும் வேறு மாதிரியான நயவஞ்சக எண்ணத்தோடு போராடக்கூடியவர்கள் செவ்வாயும் சனியும். அதாவது ஒருத்தருக்கு கேப் கிடைச்சா இன்னொருத்தருடைய காலை வாருவார். ஒரு பழைய விஷயங்களில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முந்தைய காலத்திலலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் யுத்தத்தில் பெரிய பெரிய அந்நிய மன்னர்களிடம் தமிழர்கள் தோற்று போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு, அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருத்தர் கத்தி, 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் கத்தி கீழே விழுந்துருச்சுன்னா இன்னொருத்தர் அவனை போய் வெட்ட மாட்டார். நிராயுதபாணியாக ஆயுதம் இல்லாதவனை வெட்டக்கூடாது அப்படின்றது ஒரு போர் முறை, ஒரு அறம், அதாவது ஒரு தர்மம். கத்தி கையில் அவர் மறுபடியும் எடுத்துக்கிட்டது அப்படி தான் அவர் சண்டை போடுவார். ஆனால் நம்ம நாட்டை பிடிக்க வந்த அந்நியர்களுக்கு அந்த மாதிரியான தர்ம அமைப்புகள்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒன்றை அப்படியே உபயோகப்படுத்தி அவனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். போர் சூழல்களில் கூட ஒருவரை கொல்லும் போது கூட ஒரு அறத்தை கடைப்பிடித்தது நம்முடைய தர்மம், நம்முடைய நாடு. இது மாதிரி எதிரிகளிடம் கூட இரக்கத்தை காட்டுவது, எதிரி நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது இவர் ஆயுதம் வைத்திருந்தால் இவருடைய ஆயுதத்தை கையில் போட்டுவிட்டு இவரும் எதிரியை போலவே வெறுங்கையில் சண்டை போடுறது, இதெல்லாம் ஒரு தர்மமும் ஒரு நியாயமும் நீதியும் உள்ளவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு இது இல்லையா. இதே மாதிரி தான் குருவும் சுக்கிரனும். ஜோதிடத்தில் இந்த மாதிரி சில நுணுக்கங்களை, கிரகங்களுடைய ஒவ்வொரு தன்மைகளையும், இதைத்தான் நம்ம காரகம் ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். செவ்வாயும் சனியும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொண்டு, செவ்வாயும் சனியும் இணைந்து, செவ்வாயும் சனியும் ஒரே பாவகத்தில் அமர்ந்து பார்த்து, அப்படி இருக்கும்போது எந்த விதமான கெட்ட பலன் நடக்கும் என்பதையும், செவ்வாயும் சனியும் சண்டை போடுறாங்க. செவ்வாய் மேலே நெஞ்சுக்கு மேலே வெட்டுறாருன்னா சனி குனிஞ்சு காலை வாரி காலுக்கு கீழே வெட்டுவார். இவர் முதுகில் திரும்பி இருந்தால் முதுகை பார்த்து குத்துவார். ஆனால் குருவும் சுக்கிரனும் அறத்தோடு சண்டையிடுவார்கள். இந்த நுணுக்கத்தை மட்டும் என்னைக்கு மண்டையில் அப்படியே ஏற்றிக்கிறீங்களோ, இதுதான் ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு. அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கையில் நிராயுதபாணியாக ஆயுதம் இல்லாதவன் இருப்பவனை போரில் கொல்லக்கூடாது. இது நம்முடைய இந்து தர்மம், நம்முடைய தமிழ்நாட்டு தர்மம். நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படி தான் சண்டை போட்டாங்க, தோற்று போனாங்க. இதெல்லாம் பார்க்க, யுத்தத்தில் எதையும் பார்க்காதே என்பது வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்களுடைய ஒரு அமைப்பு. ஆக சண்டை போடும்போது கூட ஒரு இடத்துல நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய, இதை அப்படியே ஜோதிட வார்த்தையில் சொல்லுவோமா, ஆதிபத்திய ரீதியாக ஒரு இடத்தை கெடுக்கும் போது கூட அந்த இடத்தை மோசமாக கெடுக்காதவர்கள், அறத்தோடு தர்மத்தோடு நடந்து கொள்பவர்கள் குருவும் சுக்கிரனும்.
இப்போ இது புரியுதா லேசா? இந்த மாதிரியான கிரக தன்மைகள், கிரகங்களுடைய இயல்புகள், இதைத்தான் நம்ம சுற்றுமோ கிச்சுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளில் சொல்கிறோம். குருவும் சுக்கிரனும் நிராயுதபாணியாக இருப்பவனை வெட்ட மாட்டார்கள். சம ஆயுதம் வைத்திருப்பவனோடு சண்டை போடுவார்கள். சிறுவனோடு ஒரு பெரியவர் சண்டை போட மாட்டார். இவரும் சிறுவனாக இருந்தால் அவரும் சிறுவனாக இருப்பார். இவரும் வயசானவராக இருந்தால் அவரும் வயசானவராக இருப்பார். இவர் கத்தி வச்சிருந்தா அவர் கத்தி வச்சிருப்பார். இவர் வேல் வச்சிருந்தா சின்ன கத்தி வச்சிருக்கிறவனோட சண்டை போட மாட்டார். இதெல்லாம் அந்த காலத்தில் யுத்தத்தில் கடைபிடிக்கப்பட்ட தர்ம நெறிமுறைகள். ஆக ஒரு வீட்டை கெடுப்பதாக இருந்தாலும் கூட மனசாட்சியோடு கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. இந்த ஒரு இடத்துல தான் ஆதிபத்திய தீமை காரக நன்மை என்பதை அப்படியே அருமையான அமைப்பில் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். சூரியனும் சனியும் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க. சூரியன் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் அந்த மேம்போக்கான அமைப்புகள்லேயே, சூரியன் அதிகாரத்தை குறிப்பவர் இல்லையா, யானை மேலிருந்து அரசன் வெட்டுவார். சூரியன் யானை மேலிருந்து அந்த தகுதி நிலை குறையாமல் கெடுப்பார். சூரியன் ஒரு இடத்தை கெடுக்க போறார். ஒரு ராஜா என்னதான் இருந்தாலும் கீழே அவங்களை குத்த மாட்டார். அவருக்கு கீழே ஒரு 10 பேர், அவர் கடைசி வரைக்கும் ராஜாவா இருக்கிற வரைக்குமே அவருக்கு கீழே ஒரு 10 பேர் பரியோ அவனை வெட்டியா அப்படின்னு சொல்லுவார். தன்னை விட, தான் செய்வதை விட, தானே முன்னின்று செய்வதை விட அடுத்தவரிடம், அடிமையிடம் உத்தரவு போட்டு செய்ய வைப்பது சூரியன். சனி என்ன பண்ணுவார்? இறங்கி செய்வார். உத்தரவிற்கு தேவையில்லை, ஆனால் அவர் இறங்கி செய்வார்னா தானே சுயமாக சிந்தித்து செய்ய மாட்டார். அடிமை இல்லையா? இன்னொரு கிரகத்தினுடைய அமைப்புகளை, செயல்பாடுகளை தரக்குறைவான முறையில் மிக கடுமையாக செய்யக்கூடியவர் சனி. தரக்குறைவுன்ற வார்த்தையை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணேன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆசான் இந்த அறைக்குள், இந்த பாட அறைக்குள் நான் நடத்தும் பொழுது எந்த ஒரு வார்த்தையவோ மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ சொல்லவே மாட்டேன். ஒரு லெக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த லெக்சர் கிரகங்களுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. சூரியன் என்கின்ற கிரகம் ராஜ கிரகம், அரச கிரகம், தானே செய்யாது, உத்தரவுகளை அப்படியே செயல்படுத்த சொல்லி பிறரை நம்பி அது சற்று முரட்டுத்தனமாக கொஞ்சம் உத்தரவை மட்டும் போட்டுவிட்டு ஒதுங்கி நிற்கும். தானே ஒரு காலத்தில் வெட்ட மாட்டார். அவர் எப்படா வெட்ட சொல்லுவார்னு செவ்வாயும் சனியும் காத்துக்கிட்டு இருக்கும். குருவும் செவ்வாயும் குருவும் சுக்கிரனும் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து, சனி செவ்வாய் சூரியன் வெட்டும் பொழுது அப்படியே தலையை குருவும் சுக்கிரனும் திரும்பிக் கொள்வார்கள். மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்பதற்காக சொல்றேன். இந்த கிரகங்களுடைய தன்மைகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டா தான் சூரியன் என்ன செய்வார், சந்திரன் என்ன செய்வார், புதன் என்ன செய்வார், செவ்வாய் என்ன செய்வார், குரு என்ன செய்வார், சுக்கிரன் என்ன செய்வார், சனி என்ன செய்வார், இவ்வளவு பேருடைய வீடுகளில் உட்காருகின்ற கிரகங்கள். இதை எதுக்காக இவ்வளவு தூரம் பீடிகை போட்டு சொல்லுகிறேன்? இவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களைப் போலவே செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, சிம்மத்தில் சூரியன் ராகு இருக்கிறார், என்ன நடக்கும்? மறைமுகமான அரசு அமைப்புகள் இருக்கும். சிம்மத்தில் ராகு இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா, அரசர் ஒருவராக இருப்பார், ஆனால் நீங்கள் அரசருக்கு பதிலாக நீங்கள் அந்த அதிகாரத்தை செய்வீர்கள். மறைமுகமான அதிகாரம்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 6ம் 8ம் சிம்மமும் ராகுவும் இணையும் போது அந்த இடத்துல மறைமுகமான பினாமின்னு சொல்கிறோம் இல்லையா? அம்மா சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் சொல்லுவாங்க. ஐயா சொல்ல மாட்டார், இவங்க தான் சொல்லுவார். இவங்க சொன்னால் அம்மாவே சொன்ன மாதிரி, இவங்க சொன்னால் ஐயாவே சொன்ன மாதிரி. இந்த மாதிரியான மறைமுகமான அதிகாரங்கள் சிம்மத்தில் உட்காரக்கூடிய ராகு கொடுத்து விடுவார் இல்லையா? ஆக ஜோதிடம் என்பது மேம்போக்கில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தடுமாற்றம், குழப்பம் போல தெரிந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த கிரகங்களுடைய தன்மைகள் மட்டுமல்ல, மேஷம் விருச்சிகம், கடகம் சிம்மம், இந்த வீடுகளினுடைய தன்மைகள், இதைத்தான ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள்னு சொல்கிறோம். இதை புரிந்து கொள்ளும் போது, பலன் எடுக்கும்போது அப்படியே டக்கு 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 டக்குன்னு தூக்கி தூக்கி அடிக்கலாம் இந்த சுபத்துவ பாபத்துவ முறைகளில். ஆகவே அன்பு மாணவர்களே, குருவும் சுக்கிரனும் கெடுத்தாலும் அதை நாசுக்காக அடித்தாலும் ரத்தம் வராமல் அடிப்பாங்கன்னு சொல்லுவேன். நான் அந்த காலத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுவேன். 1 கிலோ இரும்பு படிக்கலை தூக்கி செவ்வாயும் சனியை நெத்தி போட்டில் அடித்து உடச்சி ரத்தம் குபுன்னு வரும். அதே 1 கிலோ பூப்பந்தால ஊமக்காயமாக குத்துறவங்க குருவும் சனியும் சுக்கிரனும் சொல்லுவேன். ஆக இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டு இப்போது துலா லக்னம். இந்த துலா லக்னத்திற்கு சுக்கிரன் 8 வருகிறார், 6 வருகிறார் குரு. இந்த 6, 8 6, 8 பாவகங்களில் ராகுவுடன் சேரும் பொழுது எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வார்கள்? எல்லாவற்றிற்கும் அந்த லைவ்லேயே சொன்னேன். ஒரு நிலையை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்வது யானையை பார்ப்பது போல. ஆக லக்னம் லக்னாதிபதிக்கு ஏற்பத்தான் ஒரு நிலையில இது செயல்படும். சரி, இந்தாங்க. இப்ப 6ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளுகிறார். இந்த ஜாதகம்
ஏதானும் ஒரு நிலையில நல்ல ஜாதகம்னா இல்ல, நல்ல ஜாதகம் இல்லை, இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சந்திர பார்வை இதனை மாற்றும். 6-8 அமைப்புகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? 6-8 அமைப்புகள் என்பது என்ன நடக்கிறது? 6-8 அமைப்புகளின் அடிப்படையில் என்ன வரப்போகிறது? உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு கெடுதல்களை தரப்போகிறார்கள். 6-8 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கெடுதல்களை தரப்போகிறார். 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் 6-8 அமைப்பு 6-8 அதிபதிகளுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய ராகு உங்களை இன்னும் அதிகமாக கெடுக்க போகிறார். ஆக இந்த கெடுதல்கள் என்பதை தாங்கக்கூடிய அமைப்புகள்ல நீங்க இருக்கிறீங்களான்றது நீங்க இந்த பேசிக்கா பலன்கள் மாறுவது இது போன்ற இடத்துல தான். பலன்கள் மாறுவது இது போன்ற இடத்துல தான். இந்த இடத்துல சுக்கிரனை உச்சமா போடலனா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் மறைந்து ஆட்சியாக இருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா உண்மையிலேயே பாக்கியஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் என்கின்ற அமைப்பும், 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார் என்கின்ற அமைப்பும், 4ஆம் இடத்தில் அதிநட்பு வீட்டில் திக்பலமாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்பும், துலாம் லக்னத்திற்கு 6-8 ராகு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கும் பொழுது அவரை தாங்கக்கூடியவராகவே அந்த ஜாதகத்தை மாற்றி வச்சிருக்குமே தவிர, ஐயோ நீ இந்த 6-8 இப்ப சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கு, குருவுடைய தொடர்பு இருக்கு, ராகுவுடைய தொடர்பு இருக்கு, நீ நாசமா போவ, ரோட்ல போயிடுவேன்லாம் சொல்லவே முடியாது. ஆகவே 6-8 அமைப்புகள் மறுபடியும் 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 இதை நான் ரிவிஷன் பண்றேன்ற போது உங்களுக்கு மனசுல இது தேங்கணும். ஒற்றை அமைப்பில் ஒரு பாவக அமைப்பில் ஒரு நிலையில் உங்களுக்கு பலன் இல்லை. ஒட்டுமொத்தமாக அமைப்பில் அந்த ஜாதகர் தாங்கக்கூடியவராக இருக்கிறாரா? 10 கோடி கடனா, 100 கோடி கடனா, 1 லட்சம் கடனா, 10 லட்சம் கடனா அப்படிங்கிறதையும், அது அந்த கடனா எவ்வளவு தரப்போகிறது என்பதை அந்த கிரகங்கள் குறித்தாலும் கூட, நோயை எவ்வளவு தரப்போகிறது என்பதை அந்த கிரகங்கள் குறித்தாலும் கூட, லக்னம் லக்னாதிபதியின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு பலனை அப்படியே கொண்டு வந்து சொல்லிடணும். ஆகவே இப்போது நான் சொல்ல போகின்ற அத்தனை விஷயங்களும் சுக்கிரன் இங்கே இருக்கிறாரா, சுக்கிரன் அங்கே இருக்கிறாரா, சுக்கிரன் இங்க இருக்கிறாரா, சுக்கிரன் இங்க இருக்கிறாரா, நீச்சனாக இருந்தாலும் அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரா என்பதை பொறுத்தது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகம் கெட்டு போய்விட்டது, பலவீனமாகிவிட்டது, ஜாதகருடைய தாங்கு திறன் கிடைச்ச இதாகி போச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. இப்ப 6-8 தசைகள் நடக்குது. அதே 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், ஜாதகர் மீன ராசியாக இருக்கிறார், அவ்வளவும் கிடைக்கிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல தான் அந்த நீச்சபங்க ராஜயோகம். உண்மையிலே அங்கே புதனும் இருக்கிறார், உண்மையிலே நீச்சபங்க ராஜயோகம் தான். புதன் அங்கே சேர்ந்து விடும் போது பிற்பகுதி அமைப்புகளாவது நன்றாக இருக்கும், அங்கே பாவத்துவம் தான் இருக்கக்கூடாது. சரி, ராகு துலாம் லக்னத்திற்கு 6ஆம். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல சுக்கிரனை இப்படியே போட்டுறேன். சுக்கிரன் 12லேயே இருக்கிறார். சுக்கிரன் 12லேயே இருக்கக்கூடிய இந்த அமைப்புல, சுக்கிரன் 12லேயே இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ராகு எங்க இருக்கிறார்? இதுல போட்டுக்கிறேன். 6இல் ராகு, கேது அப்ப இங்க வந்துருவார். இவரை குருவும் பார்க்கிறார், இப்ப இந்த ஜாதகம் என்ன நடக்கும்? ராகு திசையில, ராகு திசை வருவது மாதிரியே போட்டுறேன். இப்ப சூரியனை இங்க போட்டுக்கலாம், சூரியனையும் புதனையும். இப்போ சந்திரன் இந்த இடத்துல தான் அமாவாசைக்கு அருகே தான் இருப்பார். சந்திரன் அமாவாசைக்கு அருகே இருக்கிறார். ஒரு அஸ்வினி இது மக நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோ. ராகுதசை 43 வயதில் வரும். ராகுதசை இந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யுமா? கண்டிப்பாக செய்யவே செய்யாது. நான் சொன்ன ராகு 6-8 குரு சுக்கிர தொடர்புகள் இந்த இடத்துல முழுமையாக வருகின்றன. இந்த இடத்துல என்ன நடக்கும்? ராகு தசையில முழுக்க 6-8ஆம் அதிபதிகளான குரு பார்த்து, அதே நேரத்தில் இன்னொன்னையும் நீங்க கவனிக்கணும், 1-3 தொடர்புகளும் இந்த இடத்துல வருகிறது. துலா லக்னத்திற்கு 1-3 தொடர்புகளும் வருகிறது. ஆனால் 1-3 தொடர்புகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே இணைந்திருக்கிறார்களா, பார்த்திருக்கிறார்களா அப்படிங்கிறது விஷயம். 1ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் லக்னத்தின் அமைப்பை இவர் செய்ய மாட்டார். 8க்கு கோணத்தில் இருக்கிறார். தொடக்கூடாது போல் தெரியுது. போட தொடக்கூடாதுப்பா, போட தொட்டா கூட புள்ளி விழுந்துருது. சரி, இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாக குரு செயல்படுவாரா, 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் செயல்படுவாரா என்பதை பாவத் பாவக விதிகளின் அடிப்படையில் நிச்சயமாக குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல 1-3 செயல்பட போறதில்லை. ஏன் 1-3 செயல்பட போறதில்லை? இந்த இடத்துல முழுமையாக 6-8 அமைப்புகளின் அடிப்படையில் ராகு கடுமையான கடன் தொல்லைகளையும், இரண்டாவதாக இதிலேயே வேலையிலேயே இருக்கக்கூடிய சொந்த தொழில் பண்ண முடியாத சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த இடத்துல சொகுசு அமைப்புகளை கொடுப்பாரா? கொடுப்பார். குரு சுக்கரனுடைய காரக அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ராகுதசை சுக்கரபக்தியிலே வீடு அமையும். ராகுதசை ஆரம்பத்திலேயே சுக்கரனுடைய பார்வையினால கண்டிப்பாக வீடு அமையும். ஒரு புக்திநாதன் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் வீடு அமையும்.
புக்திநாதன் 4ஆம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, புக்திநாதன் 4ஆம் இடத்துல. இது ராகுவின் திசையில கடைசி அமைப்புகள் தான். ராகுவின் திசையில கடைசி அமைப்புகள். ஒரு புக்திநாதன் 4ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட ராகு திசையில அந்தந்த புக்திகள்ல, ராகு திசை சுக்கிர புக்திகளிலே வீடு அமையும். ஆதிபத்தியமும் காரகத்துவத்தையும் செயல்படுத்தக்கூடிய புக்திநாதர்கள் வரும் பொழுது அந்த தசையில அந்த புக்தி அந்த ஒட்டுமொத்த தசைக்கு ஏற்றாற் போல நடக்கும். இந்த இடத்துல ராகு என்ன பண்ணுவார்? குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் வீடு வாகனம், குருவினுடைய காரகத்துவங்கள் பணம், அதனுடைய ஆதிபத்தியம் கடன். அப்ப வேலை மூலமாக, கடன் மூலமாக வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். ஆனால் இந்த இடத்துல ராகு திசையில ஜாதகர் கடுமையான தொல்லைகளை அனுபவிப்பார். வேலை மூலமா தான் இவருக்கு லாபங்கள் வரும், வியாபாரம் மூலமாக நஷ்டங்கள், கடன் தொல்லைகள் வரும். வியாபாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு லாய்க்கு இல்லாத ஜாதகம் இந்த ஜாதகம். இதே லக்னத்தில் அப்படியே அங்கே சுக்கிரனை போட்டுச்சுன்னா பலன்கள் அப்படியே தலைகீழாக மாறும். லக்னம் வலுவாக இருக்கும்போது 6ஆம் இடம் வலுத்திருந்தாலும் கூட ஒருவருக்கு 1 10ஆம் இடங்கள் வலுத்திருக்கும் போது தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். ஆக இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன நடக்கும்? 8க்கு கோணத்தில் இருக்கிறார் சுக்கிரன், 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். லக்னத்திற்கு 12இல் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல 8ஆம் அதிபதியுடைய பார்வை ராகுவிற்கு இருக்கிறது, லக்னாதிபதியின் பார்வை அல்ல. 3க்கு 12இல் இருக்கிறார், 6ஐ பார்க்கிறார் குரு. ஆக இந்த இடத்துலையும் 1 3 அதிபதிகளாக இவர்கள் செயல்படாமல் குருவும் சுக்கிரனும் 6 8ஆக செயல்பட்டு லக்னாதிபதி நீச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகரை கடன் தொல்லை அடிமையாகவே வைத்திருப்பது என்பது போன்ற ராகுதசை முழுக்க முழுக்க மனக்கலக்கங்கள் அமைப்புகளிலே கொண்டு போவார். என்ன மனக்கலக்கம்? சந்திரனை கூட எங்கே போட்டேன்? அமாவாசை அமைப்புகளில் போட்டேன். இந்த ஜாதகம் முன்னேற தவிக்கின்ற ஜாதகம். ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் இருந்தாலும் கூட இந்த ஜாதகருக்கு நல்ல விதமான பலன்கள் அங்கே கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஜாதகர் கண்டிப்பாக ராகு திசையில முன்னேறவே முடியாது. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அதை வெங்கட ராமானுஜம் நினைக்கிறேன், தியாகராஜ பாகவதர் மாதிரி. தியாகராஜ பாகவதருக்கு ராகுதசை தானான்னு எனக்கு தெரியாது. தியாகராஜ பாகவதர் மாதிரி ராகுதசை உயரத்திற்கு அனுப்பி தலைகுப்புற கீழே குப்புற தள்ளியதுன்னு ஒருத்தர் மாணவர் கேட்டிருந்தாரு. யாருன்னு பேர் ஞாபகம் இல்லை, வெங்கட ராமானுஜம் மாதிரி தான் ஞாபகம். அப்போ ஒரு ராகு தசை ஒரே நேரத்தில் மேலேயும் கொண்டு போகிறது, ஒரே நேரத்தில் கீழேயும் கொண்டு போகுதுன்னா ராகு தசையில் கடைசி 3 புக்திகள் தான் பெரும்பாலும் அந்த இதை கொடுக்கறத பார்த்துருப்பீங்க. ராகு தசை 15 வருடம் நன்றாக இருந்தால் கடைசி 3 புக்திகள் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் அவருடைய அந்த எதிர்ப்பு தன்மையின் காரணமாக, ராகுவுக்கு எதிரிகள் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அது கடுமையான பலன்களை தரும். அல்லது சில பேருக்கு ராகுதிசை 15 வருஷம் கடுமையாக இருந்து கடைசி 3 புக்திகள் நல்ல விதமான அமைப்புகளை தரும். ஆக இந்த இடத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் குரு 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும், குரு 6 8ஐ தொடர்பு கொண்டு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பிறந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பி தூர இடங்களில் அவரை இருக்க வைத்து சொந்த ஊரில் அவரை இருக்க விடாமல் செய்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அடுத்த மாநிலம் போன்ற அமைப்புகளுக்குள்ளே வைத்து வேலையை மட்டும் செய்ய வைத்து வேலையிலிருந்து கடன் வாங்க வைத்து சுக்கிரனுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் என்ன 6ஆம் அதிபதியுடைய ஆதிபத்திய அமைப்பு. இப்போ நான் கேள்வி கேட்க போறேன், உங்களுடைய சந்தேகங்களுக்கு ரெடியா இருங்க. இப்போ இதற்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு ரெடியாக இருங்க. என்ன இதில் சந்தேகம்? இதற்கு அடுத்து நான் மறுபடியும் 8ஆ ஒன்று போடுறேன். அல்லது இந்த துலா லக்னத்திற்கே இந்த ஜாதகர் வேலை செய்வார், வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை செய்வார், ராகு தசையில் வேலை செய்வார். தசையை பற்றி தான் ஒரு பலன் தசையில் நடக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், இவருக்கு வேலை செய்யவே விருப்பம். இவர் இந்த மாதிரியான ஜாதகங்கள் 2 சுபர்கள் இங்கே வலுத்து சனியை போடலை. சனி எந்த இடத்திலும் இவரை தொடர்பு கொள்ளாமல் போட்டுக்கங்க. சனி எந்த இடத்துலையும் தொடர்பு கொள்ளலை. ராகுவிற்கு சனி எந்த இடத்துலையும் தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்கு. அப்போ ராகுவிற்கு எந்த இடத்துலையும் சனி தொடர்புகள் இல்லை என்கின்ற போது இவர் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஆஃபீஸை விட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒருத்தர் உட்காந்து சிஸ்டத்தை நோண்டிக்கிட்டு இருப்பார் இல்லையா? ராத்திரி வாட்ச்மேன் வந்து சார் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பார்ல, பயங்கரமான டெடிக்கேட்டட், அதாவது கொடுக்குற சம்பளத்துக்கு அப்படியே எக்ஸலண்ட்டாக வேலை செய்வார் இல்லையா? அது மாதிரி ஆள் இவர். லக்னாதிபதி பலவீனம். லக்னாதிபதி பலவீனம் என்கின்ற போது ஒரு தற்காத்து கொள்ளுகின்ற திறன் இல்லாமல் உள்ளுக்குள் பயந்திருக்கின்ற சுபாவம். வேலை போயிடுமோ, வேலை போயிட்டு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியாது, புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரியாக
ஏதாவது ஒரு நிலையில தன்னம்பிக்கையற்ற நிலைமைகள் லக்னாதிபதி வலுவிழப்பதால் வருகிறது. இங்கே அவரை நான் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாக போட்டிருக்கிறேன். தற்செயலாக சனியின் பார்வையிலையும் போட்டிருக்கிறேன். இவருக்கு ராகுதசை முழுக்கவே வேலை போயிடுமோன்ற பயம், வேலைக்கு சம்பளத்திற்கு மேறின அளவுல இவர் தான்பா பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரியாக வேலை 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 என்கின்ற ஒரு அடிக்ட் தன்மை கண்டிப்பா இருக்கும். அந்த வேலையின் மூலமாக அந்த வேலையிலிருந்து அவரை நகரவே விடாம குரு பண்ணிக்கிட்டே இருப்பார். நகரவே விடாம குரு பண்ணிக்கிட்டே இருப்பார். இதே இடத்துல இங்க பாருங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நல்லா போட்டிருக்கேன். அர்த்த சந்திரன் தான், நான் ஒன்றும் பௌர்ணமி சந்திரனாக போடல. இந்த இடத்துல ராகுதசை செவ்வாதசையே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குமா? செவ்வாதசை ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும்? ராகுதசையில இந்த ஜாதகர் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பதற்கான ஒரு ஃபவுண்டேஷன்களை கண்டிப்பாக செவ்வாய் தசை கொடுக்கும். சதுரமங்கல யோகம், குருமங்கல யோகம் என்கின்ற அமைப்பு 4ஆம் இடத்தில் உச்ச செவ்வாய்க்கு இருக்கின்ற காரணத்தினால், செவ்வாய் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தினால், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தினால் ஜாதகர் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கு தைரியம் உள்ளவராக இருப்பார். பலன் என்னால ஏமாற்ற முடியாது, உங்களால கூட ஏமாத்துறதுக்கு கஷ்டம்தான். ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். மொத்தமா ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். மாணவர்கள் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான கருத்துக்களையும் காம்பினேஷன்களையும் கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும். ராகுல தான் அதை புரிய முடியும். இப்போ என்ன செய்ய சொல்லுங்க, என்னால் செய்ய முடியாது, நான் பயந்தாங்குழி. ஆனால் ஒரு தில்லு, தைரியம், அந்த தில்ல இந்த செவ்வாய் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சனான காரணத்தினால் கொடுப்பார். லேசா பலன் புரியுதா? இவ்வளவும் பேசிக்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே அழுத்தி உங்களுக்கு ஒரு 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 இதை கவனப்படுத்துறேன் பாருங்க. நீங்கள் ஏமாத்துவதற்கு உங்களுக்கு தைரியம் வேணும். தைரியம் இருக்கிறவன் தான் பணம் சம்பாதிப்பான். ஏமாறினா என்ன? ஏமாறினவன் ஏமாறிட்டு போறான். எனக்கு ஒரு 1000 கோடி வரும், 100 கோடி வரும். அந்த தில்லு வேணும் இல்லையா? அந்த தில்லு எல்லாருக்கும் கிடைக்குமா? போன ஜாதகத்துல சுக்கிரனை நீச்சமா போட்டேன். அந்த போன ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாகி 12இல் மறைந்த அந்த ஜாதகர் ஏமாற்றுவாரா? புரிஞ்சுக்கங்க. இது இந்த துலா லக்னத்திற்கு 12ல் சுக்கிரன் நீச்சம்னு சொல்றேன் இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் ஒழுக்கமா இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு வயதானவர், எனக்கு குருவுக்கு நிகரானவர், என்னுடைய ஜோதிட குரு அல்ல, என்னுடைய வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்லலாம். அவர் இதே மாதிரி துலா லக்னம் 12ல் சுக்கிரன் நீச்சம். வாழ்நாள் முழுக்க அவர் தொழில் பண்ணல, வேலையிலே இருந்தார், எல்லாருக்கும் நல்லவனா இருந்தார். ஒருத்தருக்கு அதுக்காக ஒரு ஜாதகத்தை வச்சு அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஏன் இந்த ஒரு ஜாதகத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எனக்கு ஜோதிடத்தை தாண்டி என்னுடைய ஜோதிட குருநாதர்கள் 2 பேர், இதையும் தாண்டி வாழ்க்கையில் எனக்கு சில குருநாதர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி துலா லக்னம் சுக்கிரன் நீச்சமான ஒருத்தர். அவரை ஏன் அடிக்கடி திருப்பி திருப்பி குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், முதல் அனுபவம், முதல் விஷயம் உங்களுக்கு எதுவுமே மறக்காது. அவருடைய ஜாதகத்திற்கு அப்புறம் நான் 1000 கணக்கில் 10,000 கணக்கில் அதே துலா லக்னத்துக்கு சுக்கிரன் நீச்சமானதை பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய 18-20 வயதுல எனக்கு சுக்கிரன் 12இல் நீச்சமானால் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது அவருடைய ஜாதகம். இன்னும் அவருடைய டச்சில் இருக்கிறேன் நான். இந்த ஆஃபீஸையே அவர் தான் திறந்து வைக்க சொன்னேன். ஆடே நீ வேற வேலையை பார், நான் வரேன் அப்படின்னார். இந்த ஆஃபீஸை அவர் தான் திறந்து வைக்கணும்னு சொன்னேன். ஆக ஒரு நிலையில ஏமாத்துறதுக்கும் தைரியம் வேணும் இல்லையா? அதை எப்படி கணிப்பீங்க? இந்த ஜாதகர் மகா தைரியசாலி. சூரியன் நீச்சமாயிடுச்சுங்க, இல்ல, சூரியன் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார். சூரியன் நீச்சமானாலும் சூரியனுக்கு பாபத்துவ தன்மைகள் இல்லை. இங்க ஒரு நீச்சத்தை விட பாபத்துவம் தான் கோழையாக்கும். இந்த இடத்துல பாருங்க, சுக்கிரன் புதன் குரு எல்லாருமே, ராகு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே சுக்கிரன் புதன் குரு 6, 8, 12 3 பேருமே பார்க்கறாங்க. 6, 8, 12 3 பேருமே பார்க்கறாங்க. இதுல 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். 6, 8 தொடர்பு குருவுக்கு வந்துடும். நல்லா பாருங்க, 6, 8, 12ல குரு இருக்கிறாரா? இப்ப 6ஆம் அதிபதியாகி 8ஐ பார்த்து 12இல் இருக்கிறார் குரு. இந்த இடத்துல ராகு திசை கொடுக்கும், குரு திசை சுத்தமா கெடுத்துரும். குரு பாபத்துவம், ராகு கொடுத்தது அப்படியே சேஃப்டி பண்ணிக்குவார். இப்ப
6ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டிலிருந்து, அதாவது 3ஆம் இடத்திற்கு தொடர்பில்லாத குரு 6ஆம் அதிபதியாகி ராகுவை பார்க்கிறார். 8ஆம் அதிபதியாகி லக்னத்திற்கு தொடர்பில்லாமல் 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட எந்தெந்த காம்பினேஷன்ல வரேன்றத சகல விதத்திலையும் ஒரு பிரபஞ்சம் மாதிரி ஜோசியம், லாட் ஆஃப் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்கள். இந்த காம்பினேஷன்களை புரியறதுக்கு தான் உங்களுக்கு வயசும் அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமும் வேணும், புதனுடைய அமைப்பும் வேணும். இந்த காம்பினேஷன்களை ஒரு 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 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக நானே கிளாஸ் நடத்துறேன்னு வரும். இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய மூலையில் சதா சர்வகாலமும் ஜோதிடத்தை பற்றிய சிந்தனையாகவும், ஜோதிடத்தையே அந்த சிந்தனை கரும்புது என்ன கூலின்னு சொல்லுவேன். உண்மையிலேயே ஜாதகம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஜாலி. ஒவ்வொரு ஜாதகமும் என்னுடைய ஒரு நாள் ஆயுளை கூட்டும். ஒரு நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சிகரெட்டை பிடிச்சேன்னா ஒரு நாள் உனக்கு குறையும்னுவாங்கல்ல, அது அப்படியே வேற மாதிரி சொல்கிறேன். ஒரு சிகரெட்டை பிடிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஆயுள் குறையும். ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன் என்றால் ஒரு நாள் ஆயுள் எனக்கு கூடும். அந்த அளவுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டான வேணாம். இன்னைக்கு காசு கொடுத்து ஜோதிட ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு. அப்போ அது என்ன அமைப்பு? கரும்புது என்ன கூலி என்கின்ற அமைப்பில் ஜாதகம் பார்க்கும்போது அந்தந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகளிலும் ஜாதகங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குன்றதுக்காக தான் இந்த காம்பினேஷன்களை அடிக்கடி உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். இந்த காம்பினேஷன்களில் மட்டும்தான் பலன் இருக்கிறதே தவிர குரு அந்த நட்சத்திர காலியில் இருக்கிறார், இது இந்த நட்சத்திர காலியில் இருக்கிறார் இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த காம்பினேஷனையும் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சேஷ்ட பலங்களின் மூலமாக அப்படியே கணித்துக் கொள்வதில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த இடத்துல சுக்கிரன் லக்னாதிபதியாக இல்லை, 8ஆம் அதிபதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, குரு அங்கே 3ஆம் அதிபதியாக இல்லை, 6ஆம் அதிபதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, 12ஆம் வீட்டிற்கு 3லும் 9ஆம் வீட்டிற்கு 6லும் இருக்கின்ற காரணத்தினால் 6, 8, 12 எப்படி வருதுன்றதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 6, 8, 12 எப்படி வருது? 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு 6ல இருக்கிறார், 12ஆம் வீட்டுக்கு 3ல இருக்கிறார். அப்ப இங்க இருந்த புதன் 12ஆம் அமைப்பாகவே செயல்படுவார். 6, 8, 12 தொடர்புகள் ராகுவிற்கு கிடைக்கும் போது இப்போது நான் சொன்னதை போல செவ்வாயின் பார்வை, செவ்வாய் 6ஆக இருந்து சனி 6ஆக இருந்து செவ்வாய் 8ஆக இருந்து சனி 8ஆக இருந்தால் அதனுடைய தன்மைகள் வேறதாக, வெளிப்பறி கொள்ளை என்பது போன்றதாக அதே குருச்சுக்குர தொடர்புகள் ஏற்படும் பொழுது நாசுக்காக ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய தொழில். இந்த இடத்துல மட்டும் செவ்வாய் சனியை புரிந்து கொண்டு, சூரிய சந்திரர்களை புரிந்து கொண்டு, புதனை புரிந்து கொண்டு, குருச்சுக்குரனை புரிந்து கொண்டு, இந்த 7 பேரை மட்டும் ராகு கேதுகளோடு அப்படியே ஜாயின் பண்ண தெரிஞ்சதுன்னா, ஐயா இப்ப வகுப்பு குருச்சுக்குர தொடர்பும் 6, 8ம் செவ்வாய் சனி தொடர்பு 6, 8 ஆகி வரும்போது வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? எட்டாம் இடத்துல இப்ப இருக்கின்ற இந்த அமைப்பு என்ன நடக்கும்? ரிஷப லக்னம் 8ல ராகு. இப்ப பாருங்க, இங்க 8, 12 சுபத்துவம் வந்துடும். இந்த 12ஆம் இடம் சுபத்துவம், ராகு என்ன பண்ணுவார்? குருச்சுக்கர தொடர்புல இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகத்தான் அவர் செயல்படுவார். ஏன் 6ஆம் அதிபதியாக அவர் செயல்படுவார்? ஏன் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார்னு பாருங்க, 6க்கு கோணத்தில் லக்னத்திற்கு 2ல் இருக்கிறார். எப்போதுமே கிரகங்கள் பாவத் பாவக அமைப்பின் அடிப்படையில் கேந்திரத்தோடு கோணத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ, எந்த பாவகம் கேந்திர கோணங்களில் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவக பலனை முதன்மையாக செய்வார். 6ஆம் வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறார், லக்னத்திற்கு 2ல் இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? 6ஆம் வீட்டு பலன்களை அவர் இங்கே சுக்கிரன் செய்வார். 11க்கு 6ல் இருக்கிறார், 11க்கு 6ல் இருக்கிறார், 11க்கு 6ல் இருக்கிறார், 8க்கு கோணத்தில் இருக்கிறார். அப்ப அந்த குரு சுக்கிரன் 6, 8 அமைப்புகளை தான் இந்த இடத்துல செய்வார். இந்த இடத்துல லக்னம் பாவத்துவத்தை அடைந்து விடக்கூடாது. ராகதிசை இந்த இடத்துல என்ன நடக்கும்? 12ஆம் அதிபதி 4, 8, 12ஆம் பாவகங்களை குரு பார்ப்பதாலும் 6ஆம் அதிபதி பார்க்கின்ற காரணத்தினாலும் துலாம் லக்னத்திற்கு செஞ்ச மாதிரியான கடுமையான கொடுமையான பலன்களை செய்யாம இந்த இடத்துல ஓரளவிற்கு நல்ல பலன்களை செய்யும். ராகு இடம் விட்டு இடம் மாற்றுவார். ராகு இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது தெலுங்கு பேசக்கூடிய அமைப்புகள், உருது பேசக்கூடிய அமைப்புகள், தாய்மொழியை மறக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல செய்வார். ராகு இந்த இடத்துல 8ஆம் இடத்துல தூர இடத்துல நகர்த்தக்கூடிய சில விஷயங்களை செய்வார். ஆக ரிஷப லக்னத்திற்கு சரி, அப்படியே வேற மாதிரி போடுறேன், அப்படியே வேற மாதிரி போடுறேன். ரிஷப லக்னத்திற்கு 6, 8ஆன குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் ரிஷப லக்னத்திற்கு 6, 8 குரு சுக்கிர தொடர்புகள்ல
குரு 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பார்க்கக்கூடாது. குரு எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார், அவர்கள் 6, 8ஐத்தான் தொடர்பு கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. சரி, குரு இப்போ இந்த இடத்துல இருக்கிறார்னு வச்சுக்குவோம், 8ஆம் அதிபதியாகவே இருக்கிறார். 8ஆம் அதிபதியாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் ராகு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். ராகு 6, 8 அமைப்புகளுடைய பார்வையில் தான் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இது 2 6, 8 தான். இது 2 6, 8 தான். லக்னாதிபதி இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். கண்டிப்பா லக்னாதிபதி அவர் செயல்படவே மாட்டார். இப்போ இதைத்தான் நான் அந்த இடத்துல விளக்குனேன். நம்ம புதன்கிழமை ஆன்லைன் வகுப்புல இதைத்தான் விளக்குனேன். இந்த இடத்துல ராகு என்ன பண்ணுவார், குரு சுக்கிர தொடர்புகள். இந்த இடத்துல லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் தானே? ஆம், ஆட்சியாக இருக்கிறார். ராகு இந்த இடத்துல நான் இது பண்ணுவாரா இல்லையா? கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம்னு ராகு திசை வந்த உடனே இது அனுப்பிடும். ஆனா இன்னொன்னு சொல்றேன் அன்பு மாணவர்களே, லக்னத்தை உறுதி செய்வது என்கின்ற ஒரு நிலையை ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக நான் பேசியதற்கு பிறகு இப்போது எனக்கு வரக்கூடிய 80% ஜாதகங்கள் அந்த என்னுடைய லக்னம் இதில் தப்பு அதில் தப்பு அப்படின்றது தான். இன்னைக்கு காலையில் ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன். அதிகாலை 12:20 டைம் கொடுத்து 5ஆம் தேதின்னு அவர் டைம் கொடுக்குறாரு. அதாவது 5ஆம் தேதி நைட்டுனா 6ஆம் தேதி அதிகாலை 12:20 கொடுத்துட்டு மே மாதம் 2024 அம்மா இறந்துட்டாங்கன்னு கொடுக்குறாரு. அவர் பிறந்தது இந்த இரவு 12:20 அல்ல, நைட்டு 11:10. அம்மா கூட இறந்துட்டாங்க ஐயா, யார்கிட்ட, அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு, யார்கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஜோசியம் வருகிறது புதன் நீச்ச பங்கம்ன்றதுனால எனக்கு என்னுடைய லக்னத்தின் பேரில் கொஞ்சம் டவுட் இருக்குது, நீங்கள் தான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கே. ஐயா நீ 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டா, இங்கே பாரு உன்னுடைய அக்கா இறந்த நேரமும் உன்னுடைய அம்மா இறந்த நேரமும் குருதசை சந்திரன், நீ மகர லக்னத்தில் பிறக்கலை, நீ தனுசு லக்னத்தில் பிறந்துட்ட, குருதசை சந்திரபுக்தியில் 4ஆம் வீடு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு காலையில் பார்த்த ஜாதகம் 1 மணி நேரம். அதாவது மாணவர்கள் இதை எதுக்காக சொல்றேன்னா, மாணவர்கள் எந்த நிலையிலையும் சில விஷயங்களை மகர லக்னம்னு அவர் கொடுக்கிறார், மகர லக்னம்னு அவர் கொடுக்கிறார். டேட் ஆஃப் பர்த் தான் பொதுவாக 5ஆம் தேதி மட்டும் ஞாபகம் இருக்கு, 6ஆம் தேதி 5ஆம் தேதி. மற்றபடி டேட் ஆஃப் பர்த் எனக்கு இதாக இருக்காது. ரெட்டில் எழுதுனா தெரியுதா, ரெட்டில் கேமரா தெரியுதா, இது அவருடைய ஜாதகம், இன்னைக்கு காலையில் பார்த்த ஜாதகம். சந்திரனை போட்டனா இது இதுக்கு அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. ஆமாம், இந்த ஜாதகத்தை கரெக்டாக போட்டுடுறேன். ஆனால் இதில் யாராவது ஒரு மாணவர் என்ன டேட் ஆஃப் பர்த்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இது 92ல் பிறந்த ஜாதகம், கல்யாணம் ஆகாத ஜாதகம். 92ல் 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி காலையிலேன்னு கொடுத்தாரு. இல்லையா, அவர் கொடுத்த நேரம் 12:20. கண்டிப்பாக கிடையாது, அவர் 11 மணிக்கே பிறந்துட்டார். 11:10க்கெல்லாம் பிறந்துட்டார். 11:10க்கெல்லாம் அவர் பிறந்துட்டார். இது டேட் ஆஃப் பர்த் எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்த ஜாதகம். அவர் கொடுத்த மகர் லக்னத்தின் அடிப்படையில் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் இவர் கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறார், ஆலங்குடியில் பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த ஊர் ஆலங்குடி. 33 வயசு வரைக்குமே. இப்போ என்ன நடக்குது, குருதசை நடக்குது. அப்போ ஏற்கனவே அவருக்கு என்ன நடந்திருக்கும், சந்திரதசை செவ்வாதசை நடந்திருக்கும். இது மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கணும். ஆமாம், மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் செவ்வாயின் தசையில் பிறந்தவர். இந்த அமைப்பை மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். லேப்டாப் மறைக்குதா, இல்லை இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் எனக்கு ஞாபகம் இல்லை, பிறந்த ஊர் மட்டும் இதுதான் ஜாதகம், முழுக்க இதுதான் ஜாதகம். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்த ஜாதகம்ன்றதுனால இந்த ஜாதகம் எனக்கு முழுமையாக நினைவுக்கு இருக்கிறது. அவர் ஆரம்பிக்கும் பொழுதே என்கிட்ட கேட்ட ஒரு அமைப்பு என்னன்னா, ஐயா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அம்மா இப்போ இறந்துட்டாங்க, அம்மா இறந்ததை வச்சே இந்த ஜாதகத்தை இது பண்ணலாம். இந்த பாருங்க, அவர் கொடுத்தது மகர லக்னம், அம்மா குருதசை சந்திரபுக்தியில் இறந்த மாதிரி கணக்கு வருது, வாய்ப்பே இல்லைன்ட்டு ஒரே வார்த்தையில். ஏன்னா 4ஆம் இடத்துல சில நேரங்களில் சில விதிகள் நம்மளை குழப்பம். 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் வலுத்து குருவின் பார்வை இருக்கும் பொழுது இந்த இடத்துல மகர லக்னமாக இருந்தால் அம்மா தவற மாட்டாங்க. ஏங்க
மகர லக்னத்துக்கு 8ல் 4ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக தானே இருக்கிறாரு. அப்போ அம்மா வந்து இறக்கலாம்ல அப்படின்லாம் அந்த குறுக்குச்சால் ஓட்டக்கூடாது. சில ஜோதிட விதிகளை மனதில் அப்படியே ஏற்றி கொண்டு அதன் மூலமாகத்தான் நம்ம பலன் பார்க்கணும். சந்திரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கிறார், ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல அவருக்கு வேறு சில விஷயம், இன்னும் கல்யாணம் ஆகலை. 33 வயசு வரைக்கும் இன்னும் 92 34 வயசு ஆகுது. 34 வயது வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த பக்கம் வந்துடவா? அது ஃப்ரேம் அவுட்டா? சரி, 34 வயது வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ 34 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்ற போது இந்த இடத்துல நான் நள்ளிரவு 6ஆம் தேதி நள்ளிரவு 12:20 பிறந்த இவர் 5ஆம் தேதி இரவு 11:10 பிறந்திருக்கிறாருன்னு சம்பவங்களை வச்சு உறுதி பண்ணி அவருடைய இதை அமைப்பு கொடுத்தேன். குருதச சந்திரபுக்தியில் 2024 25 ஏப்ரல் மாதத்தில் இவங்க அம்மா இறந்துட்டார். இதை அப்படியே நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் 11:10 பிறந்தார்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை, இந்த லக்னத்தை தனுசு லக்னமாக மட்டும் மாற்றினீங்கன்னா, தனுசு லக்கணமாக மட்டும் மாற்றிக்கங்க. தனுசு லக்கணமாக மாற்றினாலே அப்படியே எல்லாமே இந்த இடத்துல மாறிடும். ஒரு ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் குறையில்லாமல் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு நான் பார்த்த ஜாதகம், 11 மணி 10 நிமிஷம்னு போட்டதுக்கப்புறம் தனுசு லக்கணம். இவர் பிறந்த ஊரான ஆலங்குடியை விட்டு வெளியவே போல, 33 வருஷமாக வெளியவே போல. சனி சம்மந்தப்பட்ட விவசாயம், ஆடு மாடு இது சம்மந்தப்பட்டது பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆட்டு பண்ண வச்சுருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆடு வச்சுருக்குறேங்க, ஆடு வளர்க்குறேங்க, அது பெரிய லெவலில் வளர்க்குறேங்க. சனி சம்பந்தப்பட்ட விவசாயத்தில் உங்களுக்கு கூடுதலான மகர லக்கணத்திற்கு நான் கேட்டேன். வெளிநாடு போகிறதுக்கு அமைப்புகள் எது வரைக்கும் எந்த ஊரில் வெளிநாட்டுக்கு இந்த 8-12 சுபத்துவ விதியவும் வேறு சில காரகம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்ன நடத்திக்கிட்டு இருக்கேன், காரகங்களை புரிந்துகொள். சனி என்பவன் கோலை மீசை வச்சிருப்பான், இதெல்லாம் சொன்னேன்ல. அப்போ இதை நீங்கள் ஜாதகத்தில் அதை கொண்டு வந்து அதை இணைச்சு காட்டணும் இல்லையா? ஒரு ஜாதகர் என்னுடைய பிறந்த நேரம் எனக்கே தவறாக இருப்பது போல தோன்றுகிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரக ஆதிபத்திய விஷயங்களை அப்படியே நீங்கள் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்பது உண்மை இல்லையா? இந்த இடத்துல நான் கேட்டது, விவசாயம், ஆடு மாடு இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உண்டா இல்லையான்னு கேட்டேன். சார் ஆட்டு பண்ணை தான் சார் வச்சுருக்கிறேன் குருஜி, ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறேன், நிறைய ஆடுங்கள் வளர்க்குறேன். இந்த ஆடுங்களை வளர்க்குறதுக்கு வர வேலைக்காரனுங்கள்லாம் அட்வான்ஸாக வாங்கிட்டு ஓடி போயிடுறானுங்க, அதுவும் எப்போ தீரும்னு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டார். ஆட்டு பண்ணை தான் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். கன்ஃபர்மேஷன் ஆகி போச்சு. தனுசு லக்கணம் அப்படின்ட்டு. லக்கணம் ராகுவோட லக்னத்தில் ராகு இருந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள். இவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல குருதசையில் சந்திரபுக்தியில் அம்மா இறந்து போனாங்க. இந்த இடம் தான் கரெக்டான அமைப்பு. அதாவது 4ஆம் இடத்திற்கு நீச்ச புதனுடைய தொடர்பு, செவ்வாய் சனியுடைய தொடர்பு, குருதசை சந்திரபுக்தி அட்டமாதிபதி புக்தி. அட்டமாதிபதி புக்தியில் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பினால குருதசை சந்திரபுக்தியில் அம்மா இறந்து போவாங்க. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 6ல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பாவக காரக ஆதிபத்திய அமைப்புகளை மனசுக்குள்ள சந்தேகமற தேக்கும் போது தான் ஒரு பலன்களை எப்படி சொல்றதுன்ற அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்துல குரு இப்படின்ட்டு ஒரு பாவகத்திற்கு அந்த கிரகம் எங்க இருக்கிறது என்பதை சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதே மகர லக்னமா நீங்க போட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், இந்த இடத்துல சூரியனும் சுக்கிரனும், சூரியன் அதீத சுபத்துவத்தை அடைந்திருப்பார். இந்த இடத்துல குருவின் பார்வை 4ஆம் இடத்திற்கு, சுக்கிரனுடைய அமைப்புகள் இங்கே இருக்கிறது. 8ஆம் அதிபதி இருக்கின்ற காரணத்தினால் அவர் இறக்க வேண்டும் என்றாலும் கூட அது சூரிய தசையில தான் அது மாதிரியான அமைப்புகள் நடக்கணும், குரு தசையில கிடையாது. இப்ப குருதசை சந்திரபுக்தியில அம்மா இறந்துட்டாங்க. குருதசை சந்திரபுக்தியில் என்ன அப்போ அம்மா இறக்குறாங்கன்னா என்ன நடக்கணும்? ஒரு பாவகம் பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த பாவகாதிபதி பாவகத்திற்கு எதிரே இருக்க வேண்டும். பாவக விதி. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 6ல் இருக்கிறார். அட்டமாதிபதி சந்திரனாகி அட்டமாதிபதி சந்திரன் அங்கே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். பாவகம் அதீத பாவத்துவத்தை அடைந்திருக்கிறது. செவ்வாய் சனி தொடர்புகளால அம்மா இறக்கிறது தனுசு லக்னம். இதை தாண்டி அவருடைய அக்காவுடைய இறப்பு, ஒரு அக்கா இறந்துட்டாங்க. அந்த ஒரு அக்கா இறந்தது கரெக்டாக அந்த சனியின் பார்வை அமைப்புகளில். அது 2017-18 ஏதோ ஒன்று சொன்னார். அது 11ஆம் பாவகத்திற்கு சனியின் தொடர்புகள் வரும் பொழுது மூத்த அக்கா ஒன்று இறக்கணும்னா அது அப்படியே இதில் தானே வரணும். ஆக ஒரு பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு எங்கே இருக்கிறார், அவர் சுபரா அசுபரா, அவர் கோழையா வீரனா நல்ல மனம் கொண்டவரா என்பது போன்ற தொடர்புகளையும் கணித்து கொண்டு
அதன் பிறகுதான் நீங்க என்னென்ன விஷயங்கள், பெரும்பாலான அன்பு மாணவர்களே, பெரும்பாலான விஷயத்துல உங்களுடைய கணிப்பு லக்னம் மாறுறதுனால இருக்கும். தயவுசெய்து முன் சம்பவங்களை உறுதி பண்ணிக்கங்க. முன் சம்பவங்களை இன்னைக்கு என்கிட்ட வரதுல ஒரு 60-70% பேர் என்னுடைய லக்னம் தப்புங்க, இந்த லக்னத்தை திருத்தி கொடுங்க, எனக்கே அந்த சந்தேகம் நிறைய இருந்ததுங்க, உங்கள் வீடியோ பார்த்தங்க, உங்கள் லைவ் பார்த்தங்க, எனக்கே புரியுதுங்க, என் லக்னம் தப்புங்க, சுமாராக தாங்க சொல்கிறாங்க, இவர் இப்படி எழுதியிருக்கிறாருங்க, இல்லது 2 ஜாதகம் இருக்குங்க. ஒரு வேடிக்கையாக ஒரு வீடியோ போட்டிருந்த பாருங்க, அம்மா செத்ததுக்கப்புறம் நான் 84 பிறந்தேனா 85 பிறந்தேனா 2 ஜாதகமும் இருக்குன்ட்டு ஒருத்தர் வந்தார். அம்மா இறந்ததுக்கப்புறம் 2 ஜாதகமும் இருக்குது. அவங்க அம்மா இறந்த டேட்டா வச்சு தான் அந்த இதுதான் ஒரிஜினல் ஜாதகம்னு கொடுத்தேன். அதையும் ஒரு வீடியோவை போட்டேன். இது இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்த ஜாதகம். ஆக ஒரு நிலையில் நல்ல பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால், நல்ல பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் லக்னத்தை உறுதி செய்யாமல் லக்னத்தை துல்லியமாக இல்லாமல் நீங்கள் பலனையே சொல்ல முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ரிஷப லக்னத்திற்கு இந்த மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதாவது கெடுதலை செய்யுமானா கெடுதலை செய்யாது. இந்த இடத்துல பலன்கள் எவ்வாறு இருக்கும், கூடுதல் குறைவாக இருக்குமா அப்படின்னா, பலன்கள் கூடுதல் குறைவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை பொறுத்தது. லக்னத்தில் இருக்கக்கூடிய சில தொடர்புகளை, லக்னத்தில் இருக்கக்கூடிய சில நிலைகளை பொறுத்தது. லக்னம் என்னவாக இருக்கிறது, லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள், லக்னம் பாபத்துவமாக இருக்கிறதா சுபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்தது தான் இந்த அமைப்பு. லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்கிறாங்க ஐயா, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. லக்னம் சற்று தகுதியை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, லக்னம் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் கொஞ்சம் பலன்கள் வரும். ஆக இந்த இடத்துல